ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 1 வீக்காவே என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து சரியா வந்து லஞ்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து செஞ்சு குடுக்க முடியல. டைம் இல்ல. காலையில வந்து கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சு செஞ்சு குடுக்குறதுல, ஒரு வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி இல்ல ஒரே ஒரு குழம்பு சிம்பிளா அப்படி அந்த மாரி தான் செஞ்சு குடுத்துட்டுருந்தேன். சரி இன்னைக்கு கொஞ்சம் வந்து மதியம் தான் அவரு வருவாரு. அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் தடபுடலா இல்லனாலும் ஓரளவுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் மீல் வந்து ரெடி பண்ணலாம். லஞ்ச் மீல் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க என்னென்னலாம் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்றேன். ஹோட்டல் ஸ்டைல்ல ரொம்ப டேஸ்டியா கீரை கூட்டு எப்படி செய்றதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நான் செய்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு குக்கர்ல 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு. துவரம்பருப்பு ஆப்ஷனல் தான். வேணாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் கூட்டு. எடுத்திருந்த பருப்பை தண்ணியில் ஒரு 2-3 முறை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். பருப்பு வேகிறதுக்காக மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி வைக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்து வரட்டும். பருப்பு வேகிறதுக்குள்ளே கூட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெங்காயம், தக்காளி அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கீரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கீரை பிடிச்சிருக்கோ அந்த கீரையை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அரைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, முளைக்கீரை இந்த மாதிரி நீங்கள் எந்த கீரை பிடிச்சிருக்கோ அந்த கீரை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு கட்டு கீரை எடுத்து கீரையை நல்லா கிள்ளி வச்சுட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பொடி பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம கீரை குழம்பெல்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் கடையும் கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பண்ண மாட்டோன்றதுனால பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடுனதும் கடுகு கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஒரு 3-4 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இப்போது ஒரு சின்ன தக்காளி பழத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூட்டுக்கு வந்து தக்காளி ஆப்ஷனல் தான். வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சின்னதாக ஒரு தக்காளி பழம் சேர்த்து பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும் போதும் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. இப்போ கீரை சேர்த்துக்கிறேன். கூடவே உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு குக் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கீரை நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது காரமாக இருக்குன்றதுனால நல்லா பெருசாக இருக்கிறதுனால 2 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 3-4 மிளகாய் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. கீரை வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாக வெந்துடும். நல்லா கீரை வெந்ததுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். பருப்பை மசிச்சு சேர்க்க வேண்டியதில்லை, அப்படியே சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு 4 விசில் அப்படி விட்டு எடுக்கும்போது பருப்பு நல்லா குழஞ்சி வந்திருக்கும். அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதியும் இதோட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கூட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை சேர்க்காமலும் பண்ணலாம். ஆனால் கூட்டு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்குன்றதுனால நான் தண்ணி சேர்க்காமல் பண்ணுறேன். வேணும்னா லைட்டாக நீங்கள் ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். பருப்பு, தேங்காய் விழுதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்தாலே போதும். கூட்டு வந்து ரெடி ஆகிடும். நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. கூட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் இது போல் நீங்கள் கூட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் ரசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரசம் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஒரு மாங்காய் வந்து நல்லா புளிப்பாக இருக்கிற மாங்காவை ஒரு மாங்காய் எடுத்து மேலே இருக்கிற தோலை மட்டும் சீவிட்டு ஃபுல்லாக இந்த சதை பகுதியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு நம்ம தண்ணி வைப்போம் இல்லையா, அதனால் கொஞ்சம் தாராளமாகவே வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் போதும். பருப்பு மாங்காவும் நல்லா வெந்து சூப்பராக வந்துடும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கருணக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு நான் வந்து கருணக்கிழங்கு எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதை சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்லலாம் நானே வந்து வீடியோஸ்லாம் போடும்போது ஒரு சிலர் இது வந்து கருணக்கிழங்கு இல்லை சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹம்பிளாகவும் சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து திட்டியும் சொல்லுவாங்க. இது கூட உனக்கு தெரியாதா, சமைக்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, ஒவ்வொரு ஊர் பக்கமும் ஒவ்வொரு மாதிரி அதுக்கு வந்து பேர் சொல்லுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைட்லலாம் கருணக்கிழங்குன்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாங்களும் அப்படி தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அதனால் எனக்கு அதே பழக்கமாயிடுச்சு கருணக்கிழங்குன்னு சொல்லி. இதை வந்து சேனக்கிழங்குன்னு சொல்லலாம், கருணக்கிழங்குன்னு சொல்லலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கருணக்கிழங்கை சேர்த்துட்டு
கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வரணும், ஆனால் குழையக்கூடாது. அதனால் பாத்திரத்திலே கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். மாங்காய் ரசத்துக்கு குக்கர் விசில் வந்ததும் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். அந்த ப்ரெஷர் குறையிறதுக்குள்ளவே இன்னொரு பக்கம் கேஸ் ஸ்டவ்வில் பொரியல் வந்து பண்ணிக்க போகிறேன். இன்னொரு பக்கம் வறுவலுக்கு கருணக்கிழங்கு வேகட்டும். பொரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பு ஓரளவுக்கு வறுபட்டதும் ஒரு 4-5 பல் பூண்டை இடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கணும். 4 வரமிளகாவை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். பொரியலுக்கு தேவையான எல்லா பொருளுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கேரட்டை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட விருப்பம், எல்லா காய்கறியும் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்போது ஒன்றா கடாயில் வந்து சேர்த்துடலாம். வெங்காயம் வதக்கிட்டு மற்ற காயெல்லாம் போடலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காலைல நீங்கள் லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் அவசரமாக நீங்கள் லஞ்ச் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் ரொம்ப சீக்கிரமாகும், பொரியலும் நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணதுக்கப்புறமா காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா காய் வந்து நல்லா வெந்து வந்துடும். தண்ணியை வந்து ட்ரை ஆகிடும் நல்லா வேகிறதுக்குள்ளே. இன்னொரு பக்கம் ரசத்துக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 6-7 பல் பூண்டு வந்து தோலோடு சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாவையும் சேர்த்துட்டு இப்போ திரும்ப மிக்சியில் இது போல் அரைச்சி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் ரசத்துக்கு வந்து தாளிக்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை எடுத்து மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் மோடில் 2 திருப்பி எடுத்தோம்னா நல்லா கொஞ்சம் நைஸாக அரையாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி நமக்கு தக்காளியும் கிடைக்கும். அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கேரட் பீட்ரூட் பொரியல் வந்து நல்லா ஒரு 3/4 பாகத்துக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய் நல்லா வெந்து வர வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துட்டேன். கடைசியாக இது கூட தேங்காவை நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காவையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டா போதும். கேரட் பீட்ரூட் பொரியல் ரெடி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் எல்லாம் வதக்காமலே நான் சொன்ன மாதிரி நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், சீக்கிரமாக செஞ்சிடலாம். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த மாங்காய் பருப்பை மத்து வச்சு நல்லா நைஸாக மசிச்சு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக வந்து மசிஞ்சு வந்துடும். ரசம் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த மிளகு, சீரகம், வரமிளகாய், பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு எண்ணெயிலே இந்த மசாலா நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் 2 தக்காளி பழத்தை நான் மிக்சிலே வந்து பல்ஸ் மோடில் அரைக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சி சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசத்தில் தக்காளியும் தெரியும், கை வச்சு நம்ம நல்லா மசிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசத்துக்கு தக்காளி அரைச்சி சேர்த்து பாருங்கள். தக்காளியுடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பருப்பு மாங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக வந்து மசிச்சுக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. மாங்காய் எவ்வளோ நம்ம புளிப்பாக இருக்கோ அதுக்கேற்றது போல் தண்ணி வந்து சேர்த்துக்கணும். கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு புளிப்பாக இருக்கோ அதுக்கேற்றது போல் தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் ரசம் வந்து நல்லா குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்பவே சூப்பரான ஒரு மாங்காய் ரசம் வந்து ரெடி. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மாங்காய் சீசன் இருக்கும் போதே நம்ம அப்பப்போ மாங்காய் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. அடுத்ததாக கருணக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 7-8 பல் பூண்டை இடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூட வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த கருணக்கிழங்கை சேர்த்துக்கிறேன். குழையக்கூடாது, அதே சமயம் கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கணும். அந்த மாதிரி பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து மசிச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும் கரெக்டாக வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த கிழங்கை வதக்கிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு கருணக்கிழங்கை எண்ணெயிலே நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன்.
கரம் மசாலாக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். வறுவல்லாம் செய்கிறதுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாமே கருணக்கிழங்கோட நல்லா ஒட்டி பிடிச்சி குக் ஆகிட்டு வரணும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மசாலுமே நல்லா கிழங்கோட ஒட்டி பிடிச்சி நல்லா வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 3-4 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி குக் பண்ணாலே போதும். ஏற்கனவே கிழங்கு வேக வச்சு எடுத்ததுனால அந்த மசாலோடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் குக் பண்ணால் போதும். ஒரு 3-4 நிமிஷத்தில் வறுவல் வந்து ரெடி. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். டேஸ்டியாக கருணக்கிழங்கு வறுவலும் செஞ்சாச்சு. ரொம்பவே சூப்பராக லஞ்சுக்கு இன்றைக்கி நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஒரு பிளேட்டில் சுட சுட வடித்த சாதத்தை சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பீட்ரூட் கேரட் பொரியலை வந்து வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளான மெத்தட் தான். தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சுருக்கேன். சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. அடுத்ததான் கருணக்கிழங்கு வறுவல், அதாவது சேனைக்கிழங்கு வறுவலும் வச்சுக்கிறேன். தயிர் சாதத்துக்கெல்லாம் இந்த மாதிரி வறுவல் ரெசிபியெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது சைட் டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற கீரை கூட்டு. எப்பவும் போல் செய்யாமல் கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வச்சு இன்றைக்கி நம்ம ரசம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மாங்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி ரசம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். புளியே இல்லாமல் மாங்காய் வச்சு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். கீரை கூட்டை வச்சு நம்ம வந்து சாதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இல்லை சைட் டிஷ்ஷாகவும் நம்ம வச்சு சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.